श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। மாண்டூக்கிய உபனிஷத் கடந்த வகுப்புல நம்ம மூணாவது அத்தியாயம் அத்வைத பிரகரணத்தினை பார்த்து கேட்டு சம்மரியோடு முடிச்சிருக்கோம். இப்போ சம்மர் போயிடுச்சு. முதல் 3 அத்தியாயங்கள் மாண்டூக்கியம் 12 மந்திரங்களோடு கூடியிருக்கிறது. ஆனால் அந்த 12 மந்திரங்களுடைய ஆழமான கருத்துக்கள் நமக்கு புரியணும்னா அந்த கௌடபாதருடைய அனுகிரகத்தினால அவர் ஏதின காரிக்கைகள் எல்லாம் படித்ததுனால மாண்டூக்கிய உபனிஷத் என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் காரிக்கைகள் புரிஞ்சுக்கிறது கூட கொஞ்சம் சிரமந்தான். அதுக்கு சங்கர பகவத்பாதாள் இதனை பாஷ்யத்தினை நம்ம மையமாக வச்சுக்கிட்டு விஷயங்களை கேட்டுட்டு 3 அத்தியாயங்கள் முடிச்சிட்டோம் எப்படியோ. இந்த 3 அத்தியாயங்களும் கௌடபாதருடைய விவரணத்தினால நமக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, வேதாந்தத்துடைய அல்டிமேட் ஃபைனல் கன்க்ளூஷன் கருத்து என்னமோ அது நமக்கு புரிஞ்சிச்சு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இது மகா வாக்கியமாக எடுத்துக்கலன்னா கூட மகா வாக்கியம்தான். எல்லா மகா வாக்கியங்களும் சேர்ந்து ஒரே மகா வாக்கியங்கள் இருக்குது, இதில் ஒரே வாக்கியத்தில் இருக்கு. அதனால் இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சது. கேட்டோம், ஏன் புரியல? பிரம்ம சத்தியம், இந்த காணப்படுற உலகம் எல்லாம் மித்யா. நீ ஜீவ, ஆனால் நீ ஜீவன் இல்லை நினைக்கிற, நீ பிரம்மந்தான். எல்லா வார்த்தை தெளிவாக தமிழில் சொன்னதுக்கப்புறம் ஏன் புரியாமல் இருக்கும்? புரிஞ்சது. 3வது அத்தியாயம் எந்தெந்த அத்தியாயம் எந்தெந்த இந்த வார்த்தை நமக்கு புரிய வச்சதனேது முதல்ல பார்க்குறோம். 4வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாதான் மாண்டூக்கியம் முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்கே. இதோ இந்த ஒரு வரியிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும். ஆனால் அப்போ எதுக்கு 4வது அத்தியாயம் எழுதுறாரு, தேவையா அப்படின்னு சந்தேகம் வரலாம். அது வேறு 100 காரிக்கைகள் கூட கூடியிருக்கு. இந்த 3 அத்தியாயங்களுக்கு சமமாக அங்கே ஒரு அத்தியாயம் நிற்கிறது. 3வது அத்தியாயம் முக்கியமாக இப்போ படித்து முடித்த 3வது அத்தியாயம் அத்வைத பிரகரணத்தில் என்ன நமக்கு நிரூபணம் செய்யப்பட்டது? பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம்.
அப்படின்னா அர்த்தம் என்ன? சத்தியமனே பதத்தினை மறக்கக்கூடாது. திரிகால அபாதிதம் எத் அஸ்தி தத் சத்தியம். திரிகால அபாதிதம், 3 காலங்கள்னால அது பாதிக்கப்படாமல் காலங்களுக்கு அதீதமாக அப்பவும் இப்பவும் எப்பவுமே இருக்கிறது சத்தியம். இது நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சது. அதே சமயத்தில் அந்த அத்வைத்த பிரம்மம் பற்றி சொல்லும்போது பிரம்மனை சிருஷ்டி எதுக்கு காரணம் இல்லை, காரிய காரணம் விலக்ஷணம் அந்த பிரம்மா. அந்த அத்வைத்தம் வார்த்தை 7வது மந்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுதான் விவரணம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக பார்க்கும்போது 3வது அத்தியாயம் கடைசியில் 48வது ஸ்லோகத்தில் முடிவில் கூட பார்த்திங்கன்னா இதே விஷயந்தான் சொல்லப்பட்டது. ஏதத் தத் உத்தமம் சத்தியம். 48வது காரிக்க 3வது அத்தியாயம் கடைசி மந்திரம். ஏதத் தத், எது இப்போ வரைக்கும் பேசி முடிச்சிருக்குமோ விவரிக்கப்பட்டதோ, தத் உத்தமம் சத்தியம். உத்தமம்னா அல்டிமேட், சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி சத்தியம். பிரம்மமனே வார்த்தை நேராக உபயோகப்படுத்தலைன்னா கூட பிரம்ம சத்தியம். தத் தத்தன்னாவே பிரம்மந்தான். தத்துவமசின்னா யூ ஆர் பிரம்மன் சொல்கிறது தானே. ஸோ ஏதத், எது இருக்கின்றனோ, எது பேசப்பட்டதோ, எது விவரிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் அது உத்தமமான சத்தியம். அதனால் பிரம்ம சத்தியம். அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, யத்ர கிஞ்சித் ந ஜாயதே. அஜாத்தீயவாதம், அஜாதிவாதம். பிரம்மம் எதுக்கு காரணம் கிடையாது, பிரம்மன்லேருந்து எந்த காரியமும் வரல. என்ன சர்வம் பிரம்மமாகவே ஒரே பிரம்மமாக இருக்கும்போது அதில் என்ன வரும்? ஒரு வேளை வந்துச்சுன்னா பிரம்மம் வந்துடணும். அதான் பிரம்மம் எல்லாம் உட்காந்துச்சுங்க. பிரம்மன்லேருந்து பிரம்மந்தான் வரும். சரியா? அதனால் பல வகையாக காரிக்கைகள் எல்லாம் சொல்லி எத்திர, எதில், எது, எங்கே, கிஞ்சித் எதுமே நான் ஜாயத்தை. அது எதுக்கு? காரிய காரண விலக்ஷணம்னு சொல்கிறதுக்கு துரியம் அத்வைத்தமனு, அத்வைத்த பிரதிஷ்டா ஏகமேவா. வாய் திறந்த 2வது வரும். வாய் திறக்கலைன்னா கூட உள்ள நிறைய கிரஷிங் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வரட்டும், பரவாயில்ல. ஆனால் இதை ஏற்றுக்கோ. எத்திர கிஞ்சித் ந ஜாயத்தே. ஸோ இது 3வது அத்தியாயத்தில் நமக்கு கிடைச்ச விளக்கம். அடுத்தது ஜெகன் மித்யா. அது 2வது அத்தியாயத்தில் வைத்தத்திய பிரகரணத்தில் நம்ம அது ரொம்ப விஸ்தாரமாக பார்த்தோம். ஜகத்து மித்யா. எப்போ ஜகத்துன்னு சொல்கிறோமோ அங்கே துவைத்தம்னு புரிஞ்சுக்கணும். ஜகத்தன்னாவே துவைத்தம். ஜகத்தன்னாவே ஜாயதி கச்சதி இது ஜகத்து. எத்திர துவைத்தம் தர்ஷயதே, எங்கெங்கெல்லாம் துவைத்தம் காணப்படுது அதெல்லாம் ஜகத்து. ஆனால் அங்கே 2 வகையான துவைத்த பிரபஞ்சங்கள் இருக்கு. ஒன்று ஜாகிரத பிரபஞ்சம், அவஸ்தான்னு சொல்லலான்னு பிரபஞ்சம். ஸோ ஜாகிரத துவைத்தம், அப்புறம் ஸ்வப்ன துவைத்தம். இது 2 கலந்து தான் ஜகத்து. தூக்கத்தில் ஜகத் இல்லை, ஆனால் அது காரணமாக இருக்கு. அங்கே பீஜாவஸ்தையில் இருந்து மறுபடியும் நினைவுக்கு வரும்போது
கனவு மூலமாக நினைவுக்கோ, நினைவுலேருந்து கனவு மூலமாக தூக்கத்துக்கோ போகிறோம். ஆனால் நமக்கு துவைத்தம் எங்கே காணப்படுதுன்னா இது ரெண்டுத்தில் ஜாகிரத துவைத்தம், ஸ்வப்ன துவைத்தம், இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரபஞ்சம், ஜகத்து. ஸோ இதெல்லாம் மித்யா. அதுக்கு பல வகையாக ஸ்வப்னம் போல், ஸ்வப்னம் எப்படி மித்யாவோ நினைவு கூட அப்படி தான் மித்யா. மித்யா வார்த்தை ஜாகிரதைய தெளிவாக புரிஞ்சிருக்கணும். 3 விஷயங்களையும் சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று சத்தியம் அப்படின்னா அது எப்பவுமே இருக்கு. இன்னொன்று அசத்து, சத்து அசத்து. அசத்தியம் அనే வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் அது பேச்சு நினச்சிக்குவீங்க. அதனால் சத்து அதுதான் சத்தியம், அசத்து அசத்தியம். அசத்தியம் அசத்தன்னா அது எப்பவுமே இல்லை, ஒருக்காகவும் இல்லை, எப்பவுமே இல்லை. சத்தியம் எப்பவுமே இருக்கு. இது பொதுவாகவே which is real, which is unreal. ஒன்று சத்தியம், ஒன்று அன்ருத்தம். இது சாதாரணமாக லோகத்தில் எல்லாருக்கும் புரியும். ஆனால் எங்கே புரியணும், எங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படணும், முயற்சி பண்ணணும்னா சாஸ்திரம் இன்னொன்று சொல்கிறது. சது அசத்து, சதசத் இன்னொரு ரியாலிட்டி இருக்கு. அது ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது, அன்ரியல்னு சொல்ல முடியாது. ரியல் அன்ரியல் இதுதான் புரியணும். வேதாந்தம்னா அதுக்கு பேர் ரியல் அன்ரியல்னா பாதி நரசிம்ம சுவாமி மாதிரி. நரசிம்ஹா 2 மித்யா. அதுக்கு தனி ஸ்பெஷல் நேம் கொடுக்கறது சாஸ்திரம், மித்யா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கேன்னு சொல்ல முடியாது. அனுபவத்தில் இருக்கும், விசாரணத்திலோ மறைஞ்சு போயிடும், நிற்காது. விசாரத்திலோ நிற்காது. ரிலேட்டிவ்லி அப்பியர்ஸ், பட் அப்சல்யூட்லி இருக்காது. இப்போ அதுக்கு மாதிரி ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா, மித்யா. அதுதான் ஜகத் மித்யா. ரொம்ப சுலபமாக உனக்கு புரியறதுக்கு உன்னோட சொப்பனம் போல். உனக்கு சொப்பனம் எப்படி மித்யா இருக்குன்றதோ அது நீயே நிரூபணம் பண்ணுற. அது சாஸ்திரம் தேவையில்லை, அது கிளாஸுக்கு வர வேண்டியதில்லை, குரு தேவையில்லை. உனக்கு புரியாததை, உனக்கு கஷ்டப்படுத்துறது, நீ ஏற்றுக்காததை, ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்னன்னா நினைவு போய் நீங்கள் போய் எனக்கு சொல்லக்கூடாது மாஸ்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நினைவுன்னு போய் கனவுன்றீங்க, திஸ் வேர்ல்ட் இஸ் அன்ரியல்ன்றீங்க. அதனால் அது நெகேட் பண்ணிட்டோம். அதுக்கு பல விதமாக வைத்திய பிரகரணத்தில் பல ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு பூர்வபக்ஷி வந்தான். கனவுன்னு சில பேர் நம்புறவங்க இருக்கான். அப்புறம் சரி கனவு போய்ன்னு ஒத்துக்கிறோம், நினைவு மாத்திரம் ஒத்துக்க முடியாது அவனு கேட்டான். அங்கே உச்சித தேச காலம் இல்லை, இங்கே உச்சித தேச காலம் இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு இடமும் காலமும் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, கனவுல இல்லை. அப்படி எல்லாம் பல ஆர்குமெண்ட்ஸ் மொத்தத்தில் கௌடபாதரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஜாகிரத அனுபவம் கூட இன்னொரு கனவு மாதிரி தான் மித்யா இருக்கும். அனுபவப்படுறதுனால அது சத்தியமாக முடியாது, நிரூபணம் பண்ண முடியாதுன்னு. அது உனக்கு அனுபவப்படுறதுனாலே அசல் ப்ராப்ளம். திருஷ்யத்வாத் அனுபவம் சொல்லிட்டாரு. அதே இல்லை தெரியுமா, உனக்கு தெரியறது இல்லையா, அதனால் இல்லை. நீ பார்த்தையா, பார்த்தா சொன்ன பார்த்தியா, அதனால்தான் இல்லை. பார்த்தது எதுவுமே இல்லை, பார்க்குறவன் தான் இருக்கான். சரி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் ஆர்குமெண்ட்டு பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு கேள்வி வரும், என்னென்னா சார் ஜாகிரத பிரபஞ்ச துவைத்தம் அப்புறம் ஸ்வப்ன துவைத்தம் எல்லாத்தையும் நெகேட் பண்ணதுக்கப்புறம்
அப்போது நான் யார், நான் எங்கே இருக்கேன், என்ன ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறதுன்னு போயன்றீங்க. அப்போது இந்த சரீரம் இதெல்லாம் இங்கே தெரியறது, இதே காணும். சரி, கனவுல ஏதாவது அதை எடுத்துக்கணும்னா அது எனக்கே தெரியறது, ஆக்செப்ட் பண்ண முடியாத சத்தியமனே. அப்போ நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சந்தேகம் வரும். இதுக்கு கௌடபாதர் பதில் கொடுக்க மாட்டுறாரு. கொடுக்காம கவுண்டர் கேள்வி கேட்டுறாரு. நீ நான் யாருன்னு கேட்குற, அந்த எந்த நான் எது பேஸ் பண்ணி இது கேட்குற, நீ உபாதி பரமாக இருக்கிற பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது நானன்னு கேட்குறியா, இல்லை வேறு ஏதாவது தோணுறது அவனுக்கு ஏதாவது நினச்சிட்டு கேட்குறியா? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு நீ நான் అనేది அது போய் மித்தியில் போயிடுச்சு அது. ஆனால் చైతన్య சாட்சி ஸ்வரூபமாக ஜாகிரத அவஸ்தையிலும் இருக்கு, ஸ்வப்னாவஸ்தையிலும் சாட்சியாக இருக்கு, காரணாவஸ்தை நித்திரையிலும் சாட்சியாக இருக்கு. மூணுத்துலேயும் சமமாகவே சாட்சியாக இருந்து எதையே தொடாமல் இருக்கிற துரியம் நீன்னு சொன்னால் அது கரெக்டு. அப்போ டவுட் எதுக்கு, நீ யாருன்னு கேட்குற, நீ துரியம், சதுர்த்தம் பிரம்மா, நீ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அதனால் அத்வைத சைத்தன்யம் நான், ரெண்டாவது வஸ்து, ரெண்டாவதுக்கு இடமில்லாத ஏக சத்தியசார நித்திய வஸ்து நான் அத்வைத చైతన్యం. అద్వైతం అనే పదం ఎందుకు ఉపయోగపడుతున్నావునా, ద్వైతం అనేది నీ పేసుறதுனால. அதனால் மாண்டூக்கியம் படிக்கும்போதே பார்த்தோம், துவைத்தம் வார்த்தை கூட மித்யா, அத்வைத்தம் வார்த்தை கூட மித்யால. ஆனால் அத்வைத்த வஸ்து சத்தியம், அத்வைத்த நாமம் பேர் நீ பேசுறது கூட மித்யாதான். இந்த வேர்ட்ஸ் எல்லாரும் மித்யா, நாமரூபம். ஆனால் அது வஸ்து ஸ்வரூபத்தில் பார்த்தா அது சத்தியம். ஸோ அத்வைத சைத்தன்யமான நானும் எனக்கு உள்ள என்ன மேலே இந்த துவைத்த பிரபஞ்சம், ஜாகிரத துவைத்தம், ஸ்வப்ன துவைத்தம், இதெல்லாம் பெரிய கடல் ஜலராசியில் அலைகள் மோதுற மாதிரி இது என்னமோ ஒரு மூமெண்ட் நடந்துகிட்ருக்கே தவிர வாஸ்தவமாக இருக்கிறது ஜலமே தவிர இந்த மூமெண்ட்டு சத்தியம் இல்லை, நித்தியம் இல்லை. மூமெண்ட்னால் வர அலைகள் நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் பபுள்ஸு ட்ராப்லெட்ஸ் அண்ணன் அது சத்தியம் கிடையாது, நித்தியம் கிடையாது, ஜலமே தான். ஸோ அதனால் நீ யாருன்னு கேட்ட அப்படி புரிஞ்சுக்கோ. ஸோ இது ரெண்டுமே ஸ்வப்னத்வைத்தம் ஜாகிரத துவைத்தம் எனக்குள்ள இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கு, டான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. நான் த ஸ்டேஜ் இருந்தால் தான் அங்கே டான்ஸ் நடக்கும். அப்போது நீ யாருன்னு கேட்டால் இல்லை, நீ யாரு தெரியுமா, நீ சிவஹா, சாந்தம் சிவம் அத்வைதம். அப்போ நீ என்ன சொல்லணும், சிவோகம். நீ நான் சொல்கிறதில்லை, நீ சொல்லணும். அசங்கோகம் 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 புனః. இந்த மூணு அவஸ்தைகளும் எனக்குள்ள காணப்பட்டு போகிறது. ஆனால் அது எதுவுமே நான் இல்லை, அது எதுக்குமே எனக்கு சம்பந்தம் இல்லை. அது இருந்தாலும் இல்லைன்னா நான் இருக்கனால எப்படி இருக்கே, அசங்கமாகவே இருக்கே. அசங்கஹ அகம் அசங்கஹ அகம் அசங்கஹ அகம் புனः இதே மந்திரமாக வச்சுக்கோ. புனः மறுபடியும் இதே ஞாபகம் வச்சுக்கோ, இதே நினச்சிக்கோ, அதிலே இரு. ஸோ அதனால் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் கூட பகவான் சொன்ன மாதிரி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் தர்ப்பணஸ்த பிரதிபிம்பவத். தர்ப்பணத்தில் காணப்படுற பிரதிபிம்பம் போல் பிரதிபிம்பம் காணப்படலை போயிடுச்சுன்னா உனக்கு என்ன ஆயிடுச்சு, உன்னுடைய முகம் இருக்குல்ல,
அது பிரதிபிம்பம் காணும் போயிடுச்சுனால நான் இருக்கானே இல்லையா சந்தேகமாக இருக்கா, கவலையாக இருக்கா, கவலைப்படணுமா, சந்தேகப்படணுமா? இல்லை. பிம்பமுகம் நான் எப்பவுமே இருக்கேன், சைத்தன்யமாக நான் எப்பவுமே இருக்கேன். அதனால முதல் வரி மறக்கக்கூடாது. பிரம்ம சத்தியம் 3வது அத்தியாயம், ஜெகன் மித்யா 2வது அத்தியாயம். அது 2 புரிஞ்சிச்சுன்னா இப்போ நீ யாருன்னு கேள்வி கேட்டாய், நீ ஜீவன் இல்லை, நீ துரியம் பிரம்மம் தான். அப்போது ஜீவஹா பிரம்மைவ நாபரஹான்னு அங்கே இருக்க, அங்கே வார்த்தைக்கிட்டு பிரம்மைவ அகம் பிரம்மைவ நாபரஹ, இந்த ஜீவ வார்த்தை எடுத்துடணும். அகம் அகம் பிரம்ம ஏவ, வேறே கிடையாது, நான் அபரஹ. முடிஞ்சு போச்சு, ஜாப் இஸ் ஓவர். சரி, இதோட இப்போ இவ்வளவு சொல்லிச்சு உபனிஷத்து அப்படின்னு மாண்டோக்கியம் டீச்சிங் முடிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு ஃபர்தர் டீச்சிங் 4வது அத்தியாயம் அப்படின்னா, இவ்வளவு கேட்டதுக்கு பிறகு கூட நம்முடைய புத்தி இன்டலெக்ட் அவ்வளோ சுலபமாக இந்த விஷயங்களே பூர்ணமாக ஏற்றுக்காது. சிலவாட்டியா எல்லோருக்கும் இல்லை, பூர்ணமாக ஏற்றுக்காது. அது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும், லாஜிக்கலாக அது கொஷின் கேட்டோம், கெனாட் டைஜஸ்ட். இது எப்படி பாசிபிள்? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இன்டலெக்டே கன்வின்ஸ் ஆகாது. அதனால் கேள்விகள் கேட்கும். சரி, நமக்கு கேள்வி வருதையிலோ நம்ம புத்தியிலோ யாரோ நம்மளை கேள்வி கேட்பாங்க, நமக்கு பதில் தெரியல கரெக்டாக அப்படின்னு ஏதோ சொல்லி அவன் எப்படி மடக்கிறதானே, அவன் எப்படியோ வாய் மூட வச்சு நான் போயிட்டேன். அப்படி போனால் தப்பிச்சிக்க முடியாது. உன்னோட இன்டலெக்ட் ஒன்று பக்கு பண்ணிகிட்டே இருக்கும், பக்கு மாதிரி இட் ஹாண்ட்ஸ் யூ இல்லையா? அதனால சிலவாட்டி நம்ம பரவாயில்ல, நான் கொஞ்சம் எனக்கு என்ன சந்தேகம் நல்லா புரியுற மாதிரி இருந்துட்டு இருந்தால் யாரோ என்னமோ சொல்லி ஏதோ கேள்வி கேட்டாச்சுன்னா ஆடி போயிடும், இல்லைன்னு ஓடி போயிடும். இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அப்போது கேள்விகள் சகஜமாக இப்போ சொன்ன 3 வார்த்தைகள் பிரம்மம் అనేది ஒன்று இருக்கா, பிரம்மம் 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 அப்படி எல்லாம் சொல்கிறான், எவ்ரிடே அதே விஷயம் சொல்கிறான். அப்படி பிரம்மம் అనేది ஒன்று இருக்கா? இன்டலெக்ட் கேட்கும். வேறு ஏதோ கதை சொன்னால் 5500 வருஷம் முன்னாடி கிருஷ்ணன் பிறந்தாருன்னு அந்த கதையில் நல்லா இருக்கு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் பொம்மை விட ட்ரா பண்ணலாம், பிக்சர் வச்சுக்கலாம், குருவாயூரப்பனை வாங்கி வச்சுக்கலாம். இந்த பிரம்மன் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி வச்சுக்கிறது? அரூபம், அஸ்பர்ஷம், அக்ராஹ்யம், அச்சிந்தியம், அலக்ஷணம், அவ்யபதேசம், என்னென்னமோ சொல்கிறீங்க. அதனால் இன்டலெக்ட் லாஜிக்கலாக அது ஏன்னா இன்டலெக்ஷன்னாவே ரேஷனல், அது வேணும் நமக்கு, அது கொஞ்சம் இருக்கணும்னா அப்புறம் வேதாந்தமே புரியாது. ஆனால் அதை நம்மளை தாண்டி மீறி நமக்கு முன்னு போகக்கூடாது. முன்னுக்கு போனால் ஆப்ஸ்டிக்கல் ஆகிடும், தடமாகிடும். அப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட்டு, இவ்வளவு உண்மையாக தெரியுறதே உலகம், டேஞ்சபிள்லி ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் மை வேர்ல்டு, என்னை சுற்றி, அது போய் நீங்கள் வித்யான்றீங்க. அதனால் பூர்ணமாக ஒத்துக்க முடியாது, நம்ம கேட்கலாம். ஏன்னா இங்கே வேறு யாருமே ரெகுலராக இப்படி எந்த அரிக்கதை சொல்கிறது இல்லை. சரி, இவர் ஏதோ வேதாந்தம் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, அதாவது போய் கேட்கலாமே அப்படியே நீ வருமா? சப்போஸ் இங்கே பக்கத்தில் யாரோ ஒருத்தர்
ஒரு நாள் திருப்புகழ், ஒரு நாள் ராமாயணம், ஒரு நாள் தேவாரம் அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறேன்னா அங்கே போவாங்க நிறைய பேர் சகஜமாகவே. அப்படி பக்கத்தில் ஒன்றும் இல்லை. தினந்தோறும் கதை சொல்கிறாரு, ஏதோன்னா தேவி மகாத்யம் சொல்கிறார், அது சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரெகுலராக போவாங்க மக்கள். அங்கே நம்ம கூட அங்கே போகணும். இங்கே பிரம்மம் இங்கே வந்து ஜெகத்து மித்யான்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒத்துக்காது மனசு. இதெல்லாம் ஓகே சார், என்ன போய் நீங்கள் கடவுள் கிடலும் கூப்பிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப சோப் போடுறீங்க எனக்கு, எனக்கு அதில் பூ வைக்கிறீங்க, இவ்வளோ தூக்கி பேசுகிறீங்க. நானாவது கடவுளை பிரம்மமாவது ஏதோ நான் அப்படி இருக்கணும்னு இருப்பேன். அடியன்னு சொல்லிட்டுன்னு இருப்பேன். நீங்கள் என்ன போய் பெருமாள் தலைமையில் உட்கார வச்சுட்டே எப்படி அப்படி ஒத்துக்காது. வேதாந்தம் கேட்டதுக்கப்புறம், மாண்டுக்கு கேட்டதுக்கப்புறம். அதனால 3வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பண்ணது என்னன்னா ஸ்ரவண பிரதானம். அஃப்கோர்ஸ் 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் யுக்தி எல்லாம் உபயோகப்படுத்திட்டோம். ஸ்ருத்யா யுக்தியா ஜீவ சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டி நிஷேதம் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்குது அந்த பதங்கள் எல்லாம். அப்படியே சம்மருக்கு அக்னி நட்சத்திரம் அப்படியே போய் சாவியாகி போய். அதனால் இப்படிப்பட்ட இத்தனை சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனி டைம் வரலாம், யாராவதுனால வரலாம், அடுத்தவங்களுக்கு கேட்டு நம்மளுக்கு சந்தேகங்கள் உருவாக்கலாம். எல்லாம் என்ன ஆனாலும் சரி, இந்த சந்தேகங்கள் எல்லாம் இல்லாத நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்போ என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணிட்டோம். 3வது அத்தியாயம் கடைசியில் கொஞ்சம் நிதித்தியாசனம் பற்றி கூட பேசியிருக்காரு. ஞாபகம் இருக்கவங்களுக்கு நிதித்தியாசன விஷயம். இன்னும் அந்த ஞான நிஷ்ட அது வரலைன்னா நிதித்தியாசனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருக்கோம் 4 காரிக்கைகளுக்குள்ள. ஸோ சிரவணம் பற்றி பேசியாச்சு, நிதித்தியாசனம் பற்றி பேசியாச்சு. இப்போது இந்த சந்தேகங்கள் இப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆச்சாரியர் குருவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தட் இந்த மாதிரி இந்த சந்தேகங்கள் வந்து இதனால் வழி தவறியோ நடுவில் ஸ்டக்கப் ஆகக்கூடாது అని சொல்லி கருணையோட மனன பிரதானமான 4வது அத்தியாயத்தின்னு தொடங்குறார். மனனம் எதுக்கும்? சந்தேகங்கள் தீர்த்துக்கிறதுக்கு. நமக்கு தான் சந்தேகங்கள் இப்போ இருக்கான்னு இல்லை, அப்புறம் வராதன்னு இல்லை, வேறு சூழ்நிலை மக்கள் விஷயங்கள் பலதுனால சந்தேகங்கள் நமக்கு வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அந்த ஆச்சாரியர் குரு என்ன பண்ணுவார், அந்த சந்தேகங்கள் கூட தீர்த்து வைக்கணும் முன்னாடின்னு சொல்லி பஞ்சதசில வித்யாரண்ய சுவாமி எப்படியெல்லாம் பல 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 வகையான சந்தேகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேணுமனே ஆர்கியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணார். அதே மாதிரி இவ்வளோ விஸ்தாரமாக நான் காரிக்கை எதிரே மாண்டுக்கியதுக்கு அதனால் மனன பிரதானமாக கூட ஒரு அத்தியாயத்தின் ஏதணும். இதுதான் முக்கியமாக இவ்வளோ ஸ்லோகங்கள் ஏத வேண்டியிருக்கு. இதில் முதல் 50 ஸ்லோகங்களுக்குள்ளே வந்து இந்த மனனம் அப்படி என்னதுக்கு சந்தேகம் வந்தால் தானே மனனம் வந்து சந்தேகங்கள்னு தீர்த்துக்கிறது. அப்போது இந்த சந்தேகங்களுக்கு நமக்கு சந்தேகம் உருவாக்குற மாதிரியும் நம்ம பேசுகிற நம்ம கேட்குற இந்த அத்வைத்த விஷயத்தினை அட்டாக் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுற பல வகையான சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ் எல்லாம் இருக்கு லோகத்தில். அப்பவும் இருக்கு, பழைய காலத்தில் இருக்கு. இப்போது அந்த பேரில் அந்த ரூபத்தில் இல்லைன்னா கூட ஆதியோடைய வேறு இன்னொரு ஃபார்மில் இன்னொரு விதமாக அடங்கியிருக்கு. அதனால மனன பிரதானமான இந்த அத்தியாயம் 4வது அத்தியாயத்தினை எழுதுறதுக்கு அவர்
தொடங்குறார். அப்போது இந்த மெனி சிஸ்டம்ஸ் ஆஃப் பல வகையான மதங்கள், மதம்னா இங்கே அபிப்பிராயங்கள், மதம்னா அபிப்பிராயம்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இருக்கும்போதோ அதெல்லாம் கேட்டியோ இல்லை எனக்குள்ளேருந்தே அந்தந்த சந்தேகங்கள் எனக்குள்ளே வந்தால் சொன்னானே, இப்போது இந்த மதங்கள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்பீங்க. மதங்கள்னா பழைய காலையில் சொல்கிற இந்த ஓகே நியாய, அப்புறம் யோகா, வைசேஷிகா, சாங்கியா, இப்படியெல்லாம் சொல்லுவேன் இப்போ லிஸ்ட்டு. இதெல்லாமே அது ஒரு அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் இந்த மனசில் கூட இங்கே கூட புத்தியில் வரலாம். அதனால் அவங்கள அப்படியே ஏதாவது ஒரு மதம் இப்போ இப்படி இருக்கான்னு தெரியாது. இப்போ பார்த்தா எங்கே சார் முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து தானே நீ அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளவே அடிதடி இருக்கு. எல்லா மதத்துக்குள்ளே கூட மறுபடியும் குட்டி குட்டி செமி டெமி மதங்கள் இருக்கு, மினி மேக்ஸி மதங்கள். சண்டை. முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா என்ன? இல்லை கிறிஸ்டின்ஸ் மட்டும் நிறைய இருக்கிற இடத்துல சௌக்கியமாக இருக்காங்களா என்ன? பக்கத்து கிறிஸ்டின் நாடுகள் தான் இருக்க சௌக்கியமாக இருக்காங்களா என்ன? இருக்காது. அதனால ஹிந்துக்களுக்குள்ள கூட அப்படி தான் ஆயிடுச்சு இருந்துச்சு. சரி, இப்போது நம்ம கொஞ்சம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் அவர் என்ன பேச போகிறாரு. கொஞ்சம் மண்டை சூடாகும். இந்த அத்தியாயம் தயாராக இருக்கணும். அதனால் அந்த வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் சம்மர் போனதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். ஏன் இது மனன பிரதானம், கேள்விகளுக்கு பதிலன்னு சொன்னால் கேள்விகள் நமக்குள்ளே வந்தானோ எதிரில் யாராவது கேட்டானோ அப்போது கண்டிப்பாக லாஜிக், தர்க்கம் வரும். அப்போது அவங்க எல்லாரும் தர்க்கம் பேசுவாங்க. நம்ம ஸ்ருதி சம்மதமான தர்க்கம், சாதனா பஞ்சகத்தில் தர்க்கம் அனுசந்தீதம் ஸ்ருதி மத, ஸ்ருதிக்கு அனுகுணமாக இருக்கிற தர்க்கத்தை நீ எடுத்துக்கலாம். தவிர நம்ம அதிவாதத்துக்கு போகக்கூடாது, விதண்டவாதத்துக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் இது ஜாக்கிரதையாக கிளியர் பண்ணிக்கலன்னா நான் வடி தவறி கீழே விழுந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்ப்போம். லோகத்தில் நம்ம நேராகவே பார்க்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். எப்படியெல்லாம் டீவியேட் ஆகிட்டு ஒரு அத்வைத அத்தியனம் செஞ்சு அத்வைத்தனை சொல்லி கொடுத்து கூட மறுபடியும் விசிஷ்டாத்வைத்தம் நல்லா இருக்குன்னு போகிறான்னா என்ன அர்த்தம்? என்ன டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு? இல்லை பல வருடங்கள் விரும்பி நம்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதுக்கப்புறம் ஒரு வகுப்பு கூட இப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக் டீச்சிங்க்கு இது கிடைக்குமா அப்படின்னு இது ரொம்ப சுலபமாக அவைலபிளாக இருந்தோ கூட வராமல் சில பேர் போகிறாங்க. என்ன காரணம்? அதை பார்க்கணும். அதனால் அந்த காலத்தில் நியாய, வைசேஷிக, தர்க்க, மீமாம்சம் அவங்கள எல்லாரும் எங்கெங்கோ இல்லை, இங்கே நமக்குள்ளேயே நம்ம எப்போ ஏது அப்படி கவித்து விட்டுடுமோ கீழே விழுந்துருமோ தெரியாது. பார்ப்போம். இப்படி நீங்களும் பார்க்கலாம். என் அனுபவத்தில் நிறைய இருக்கு. ஒரே குரு கிட்ட படித்து கூட, ஒரே விஷயத்தை படித்து கூட எல்லாரும் அப்படி அதில் நிற்கலை. இதையும் இருக்கும். அப்போ அது என்ன காரணம்னா இந்த புத்தி செய்கிற இது. அதனால் புத்தி நிறைய கேட்கறது நிறைய இருக்குது லோகத்தில் ஆல்ரெடி. அந்த இருக்கிறது எல்லாம் கேட்டு அப்புறம் இதுக்குள்ளே சந்தேகங்கள் இது ஒடுங்க இதில் நிஷ்டை ஏற்பட மாட்டேங்குது. அதனால தான் அந்த நிஷ்டை ஏற்படுறது கவுந்து போகாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய அனுகிரகம். அதுக்கு தான் குரு சம்பர்க்கம், சாநித்தியம், குரு சேவை, நம்முடைய பக்தி ஸ்ரத்த ஆதாரப்பட்டிருக்கும்.
அதனால தான் சும்மா சொல்லலை. பக்தி ஸ்ரத்தா, ஆச்சாரியோபாசனம், கீதையில் அது இப்போது உத்தவ கீதையில் பார்த்துட்ருக்குறோம், இங்கே கூட வரும். ஸோ சரி, இந்த வேறு வேறு விதமான அபிப்பிராயம் இருக்கிறவங்களும் எத்தனை பேர் என்ன అనేది ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போதும் இவங்க வேறு ஒன்றும் இல்லை, அபிப்பிராயம் அண்ணாவே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அர்த்தம். இங்கே சத்தியத்தில் உன்னோட அபிப்பிராயம் என்ன, என்னோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா, இத்தனை அபிப்பிராயங்களுக்கு கிடையாது சத்தியத்தில். ஏன் அது ஒன்று இருக்கும்போது நீ எப்படி அபிப்பிராயம் பேசுகிறனாவே துவைத்தம் வந்துச்சு. துவைத்தம் வந்துச்சுன்னாவே நீ டிவேட் ஆகி போயிட்ட, டைவர்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். பாயிண்ட் புரியுறது உங்களுக்கு? அதனால் ஜாக்கிரதையாக கேட்கணும். சரி, பேசிக்கலாக இவங்களை 2 வகையாக பிரிச்சுடும். இது எப்போது எங்கோ கேட்டது தான், ஏன்னா இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு வகையானவங்க எல்லாம்னா இந்த அபிப்பிராயங்கள்னு இவங்க என்ன சொல்லுவோன்னா, சாஸ்திரத்தில் டெக்னிக்கல் டர்ம் தர்ஷனங்கள். 6 நாஸ்திக தர்ஷனங்கள், 6 ஆஸ்திக தர்ஷனங்கள் இருக்கு. ஆஸ்திக நாஸ்திக அது அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன அர்த்தம், வேதத்தின் நம்மாமே இருக்கிற 6 மதங்கள், 6 அபிப்பிராயங்கள். ஹிந்து இல்லை, வெளிநாட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் பற்றி விட்டுடுங்க, 6 சம்பிரதாயங்கள் இருக்கு. வேதத்தினே ஒத்துக்காதவங்க, வேத பாஹ்ய மதங்கள், நாஸ்திக தர்ஷனங்கள். அவங்கள எல்லாரும் கூட நம்ம இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் விட்டுட்டோம். நீங்கள் சொல்லிக்கிறது நீங்கள் சொல்லிக்குங்க இருங்கன்னு. அதுதான் இந்த சனாதன ரிஷி தர்மத்தோட பெருமை. அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் வாங்க நீங்களும் இருந்துக்குங்கன்னு சொன்னோம். அப்புறம் அவங்க நம்ம தலைமையில் உட்காரணும். எல்லோரும் அப்படி தான் இடம் கொடுத்தோம். கடைசியில் நம்ம சீட்னு அவனு பிடுங்குறான். நம்மளே நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் செய்கிற. அப்போ ப்ராட் மைண்ட் யாருக்கு இருக்கு? விஷால ஹிருதயம் இருந்து அவனே அப்படி பண்ணுவான். எனக்கு இடம் கொடுத்தாங்களே, நான் கிராட்டிடியூடு இருக்கணவன் இருக்கானா? எல்லாம் நாசனம் பண்ணுறான், எல்லா கோவிலும் உடைச்சிட்டான், அது பண்ணான் இது பண்ணான்னா. நம்மளே இல்லாமல் நாமரூபம் இல்லாமல் செய்யணவனு இப்போவும் பிரயத்தனம் பண்ணுறான். ஸோ ஒரு வகை யார் இவங்களே இப்படி சொல்கிறவன்னா, தர்க்கம் மட்டும் அவங்களுக்கு, தர்க்க மாத்திர மதங்கள். ஏன் வேதத்தை நம்மள வேதம் தர்க்க மேலே ஆதாரப்பட்டதில்லை, அது பகவானுடைய வாக்குன்னு சொல்கிறோம், அப்பௌருஷயமான்னு சொல்கிறோம். தர்க்க பிரமாணம் இவங்களுக்கு தர்க்கந்தான், லாஜிக். அப்படி தர்க்க மாற்றம் பேஸாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபிலாசபிஸுக்கு அவங்க வேதத்தின் ஒருக்காகவும் எந்த விதத்திலும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட 6 நாஸ்திக தர்ஷனங்கள் கணக்கு பண்ணிக்குங்கோ. ஜெயின, చార్వాక, బౌద్ధలో బుద్ధిజంలో 4 வகை. ஸோ 2 ஜெயின, அப்புறம் சார்வாக்க. ஓகே, மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். இவங்க ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருப்பாங்க, ஆனால் வேதத்தை ஒத்துக்க மாட்டான். அவங்க நல்ல டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்குது, அஹிம்சா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இவனை காவோ பீவோ மஜாக்கரோ இருக்கிற வரைக்கும் ஜம்முன்னு இருந்துட்டு போயா, கடவுளாவது அதாவது இதாவது கடன் வாங்கியாவது நெய் போட்டு நல்ல கிருஷ்ணா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கடன் தீர்த்தாமல் போ, பாப்பம் கிடையாது புண்ணியம் கிடையாதுன்னு சொல்கிறவன் இவனா. அப்புறம் புத்திசம் வந்துச்சு பாருங்கள். இந்த புத்திசம்லையே 4 வகையான புத்திசம். புத்திசம் 1, புத்திசம் 2, புத்திசம் 3, புத்திசம் 4, மொத்தம் 6 நாஸ்திக தர்ஷனங்கள். இதெல்லாமே வேதாந்த சித்தாந்தத்துக்கு த்ரெட்டு. அதனால தான் பிரம்மசூத்திரத்தில் வியாசர் இவங்களெல்லாம் ரிஃப்யூட் பண்ணுவார்.
வியாசர் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கான்னா இப்போ இல்லைன்னா இன்னொரு யுகத்தில் இன்னொரு காலத்தில் இன்னொரு விதமாக இருக்கே. அதனால் இப்படி வாதிக்கிறவங்க பல அபிப்பிராயங்கள் சொல்கிறவங்க இருப்பான். பல வாய்கள் பல தலைகள் பல மனிதர்கள் பல வாய்கள் பேசுவான். அதனால் அவர் பக்காவாக அந்த பிரம்மசூத்திரங்கள் எழுதிட்டு எல்லாத்தையும் அதில் வச்சுட்டார். இனிமேல் யார் எதுவுமே பண்ண முடியாது, தொட முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நியாய பிரஸ்தானம் லாஜிக்கலாக டிஸ்கஷன் கொடுக்கறது, எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிறது. ஏன் அவன் அப்படி சொல்கிறான், அவன் சொல்கிறது ஏன் தப்பு, நம்ம சொல்கிறது ஏன் கரெக்டு, நம்ம சொல்கிறது மட்டும்தான் ஏன் கரெக்டு, அவங்கள ஏன் தப்பு, இதெல்லாமே தெரியணும், டிஸ்கஸ் ஆகுவாங்க. அதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பிசர் இங்கே இந்த வித்யாரண்ய சுவாமியோடைய கிருப்பனால் பஞ்சதசியில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம், அப்படி தர்க்க விஷயம். இங்கே இன்னும் கொஞ்சம் பார்க்குறோம். ஸோ 4-6 ஆயிப்போச்சு இவங்க. அடுத்தது இன்னொரு 2வது ஆஸ்திக தர்ஷனங்கள் 6 இருக்கு. அதில் நமக்கு வாதனை பண்ணி நம்ம யாருக்கு எதிர் கிடையாது, நமக்கு சர்வம் சம்மத்தம் எல்லோரும். ஆனால் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி உங்கள் அத்வைத்தம் தப்பு, நீங்கள் சொல்கிறதில்ல ராங்கு, இப்படியெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாதனம் பண்ணி கண்டனம் பண்ணி வாதனைக்கு வருவான். ஏன்னா அவனுடைய ஆயுதம் அதே மட்டும்தான். நான் வேண்டாம், நான் பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், தோற்று போயிட்டியா அப்படின்னு சொல்லுவான். நம்மளை எப்படியாவது உட்கார வச்சு பேச வைப்பான். அப்புறம் சொல்லுவான், உனக்கு தர்க்கம் தெரியாது, யூ ஆர் நாட் எஃபிஷியன்ட் இன் லாஜிக் அனுவான். அதுக்கு வந்து வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்திலே அப்படி நினச்சிக்காது. அப்புறம் நீ தூள் இங்கேருந்து ஓடி போகணும் அப்படின்னு அங்கே ஒரு அத்தியாயமே ஒரு பிரகரணம் ஒரு இடத்துல அந்த தர்க்கம் అనేది கூட. அதனால் வேதாந்திக்கு தர்க்கம் தெரியாதுன்னு இல்லை, ஆனால் தர்க்கம் முக்கியம் இல்லை. நீ தர்க்கத்தினே முக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தால் நீ சத்தியத்துக்கிட்ட வர முடியாதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நீ போகிறதுன்னு போய்க்கோ. அதனால் தர்க்கத்தில் நாங்கள் வீக்கு அப்படின்னு கிடையாது. எவ்ரி வேதாந்த ஆச்சாரிய ஆர் வெரி வெரி வெல் வேர்ட்ஸ் பக்கா இந்த தர்க்கம். சரி, இந்த 2வது அவங்க வந்து இவங்களை கூட தர்க்க மட்டும் இல்லை, தர்க்க பிரதானம் அண்டு வேதான்னு ஒத்துக்குவாங்க. வேதம் செகண்டரி, ஓகே, சப்சியன்ட்டு. ஆனால் ப்ரைமரி இவங்களுக்கு கூட தர்க்கம்தான் 2வது. இவங்க யாருன்னா ஆஸ்திக தர்ஷனங்கள் தான். வேதத்தினை ஒத்துக்குவான், ஆனால் சரி இருக்கட்டும், வேதம் கூட பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் தர்க்கம் முக்கியமானவன். அவனு தர்க்கம் மட்டும்தான். இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ தர்க்க பிரதான் டாமினன்ட்டு தர்க்கம், வேதம் we are not denying it. இவங்களின் தான் ஆஸ்திக தர்ஷனங்கள். என்ன வேதத்தின் ஒத்துக்கிறதுனால இந்த ஆஸ்திக தர்ஷனங்களில் 4 பேர் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு எதிர்கள்னு சொல்லலை, தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாருன்னா இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வகை வந்து சாங்கிய ஃபிலாசபி. பாகவதంలో கபிலர் பேசின சாங்கிய ஃபிலாசபி இங்கே எடுத்துக்கூடாது. ஆனால் அங்கே பேர் சொல்லலையே யாரே. இது ஜெயின மதம் பொதுவாக வந்து வர்த்தமான மகாவீர அனி நினைக்கிறோம். ஆனால் அவர் இல்லை. ஜெயின மதத்துடைய ஆர்ஜன் வந்து ஆச்சரியம் பாருங்கள். நம்ம பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் வர பகவானுடைய ஞான கலாவதாரம்னு சொல்லப்படுற ரிஷபதேவர் தான் ஜெயின மதத்துக்கு ஆரிஜன். ஆனால் அவர் என்ன சொன்னார், அவர் பாகவதத்தில் இருக்கார், பகவானோட அவதாரமாக சொல்கிறோம். அசல் இவங்களுக்கு பகவானே ஒத்துக்கிறது இல்லை. யார்? இந்த ஜெயின மதம். அதனால அவங்களுக்கு கூட மகாவீரருக்கு முன்னாடி அவங்களுக்கு கூட ரிஷபதேவரனே அவங்க லிஸ்ட்டில் கூட ஒருத்தர் இருக்குது. இப்போ வந்து ஜெயின அந்த இம்பார்ட்டண்ட் மாங்ஸில் மகாவீரருக்கு முன்னாடி தேர் ஆல்சோ அக்செப்டிங் ரிஷபதேவா. யார் அந்த ரிஷபதேவன்னா பாகவதத்தில் வர ரிஷபதேவர் தான். அது சரியாக புரிஞ்சிக்காமல் அந்த காலத்தில் ஒரு ராஜா அந்த
ரிஷபதேவர் மாதிரி அனுசரிக்கணும், அவதூத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான விதத்தில் டீச்சிங் கிடைக்காம அவர் அப்புறம் அப்படி ஒரு மார்க்கத்தின் அபிப்பிராயத்தின்னு உருவாக்கிட்டார். அப்படி வந்தது தான் அந்த ஜெயின மதமாகி கடைசியில் அதில் மகாவீரர் முக்கியமாக சொல்லப்படுறது. பட் ஆரிஜன் அப்புறம் சார்வாக்குறத அவனும் ஒரு ருஷியாகவே நம்மளை தனியாக லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். சாருவாக்கு அவர் ஒரிஜினல் பேர் என்னமோ, நல்ல பேசி நல்ல பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய திறமை இருக்கும் அவங்களுக்கு. ஏன் லாஜிக் அவங்களது. அதனால் லாஜிக்கிலும் நல்லாவே நம்மங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அம்மா இதை விட கரெக்டாக மாதிரி இருக்கு பார்ப்போம் அப்படி இருக்கும். அதனால நீ இப்போ இருக்கிற மதங்களாவது இந்த கான்ஷியஸாவது கான்ஷியஸ் அவளாவது நல்ல பேசும். அது கூட 15 நிமிஷம் பேசி நான் அது பேச்சு திறமை இருக்கேன். சாருன்னா அழகாக பேசிட்டு ஒன்று நல்ல பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய திறமை அது எல்லாருக்கும் இருக்கேன். மதம் மாற்றுறவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸாவது எல்லாருக்கும் இருக்கிறதுனால தானே எப்படி ஒன்று ஐஸ் வச்சு சரி பண்ணும் அவங்களுக்கு தெரியும் வந்தான். அதனால் அப்படிப்பட்ட அதனால் வாக்கு அவர் ஒரிஜினல் பேர் என்னமோ அது. ஆனால் அவருக்கு அப்புறம் அது டைட்டில் ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் புத்திசம் சொல்ல வேண்டிய புத்தன் தான், கௌதம் புத்தர் தான். இப்போ இங்கே சாங்கியா ரொம்ப பவர்ஃபுல் இவங்களுடைய இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் சாங்கியால் வந்து நம்ம சில இதெல்லாம் எடுத்துக்கிறோம், அந்த கேட்டகரைசேஷன் 24 தத்துவங்கள் இது எல்லாத்தையும். ஆனால் அதுக்கப்புறம் டிஃபர் ஆகி போயிடுது அவங்களோட இதே. சரி, அதுக்கு கபில முனி. அப்புறம் யோகா பதஞ்சலி எல்லாருக்கும் தெரியும், அஷ்டாங்க யோகா அந்த பதஞ்சலி. அது கூட ஓரளவுக்கு தான் நம்ம அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். யமனியமம் அதெல்லாம் கரெக்டு, நல்லது தான். பாகவதம் சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லா இடத்துலும் அந்த யமனியமங்கள் எல்லாம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஜீவா ஈஸ்வரா இதில் அவங்க அபிப்பிராயம் என்ன, பல ஆத்மா இருக்கா, பல ஜீவர்கள் இருக்காங்களா, இந்த சிருஷ்டி இது எல்லாத்திலும் அவங்க வேற ஆகிட்டான். அடுத்தது மூணாவது நியாய கௌதம முனி. எல்லா முனிகள் இவங்கள் எல்லாரும் கௌதம முனி. அப்புறம் வைசேஷிகா. அந்த பதங்களுடைய டெஃபினேஷன் இப்போ வேண்டாம், மறுபடியும் சந்தர்ப்பம் வரும்போது சொல்ல. வைசேஷிகன் என்ன சார்? கணாத முனி. ஓகே, கணம்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த செல்லு அவங்க அது வச்சுக்கிட்டு அணு கணம் அணு அந்த தீரில் போகிறவங்களவங்க வைசேஷிகா கணாத ருஷி முனி. சரி, 4. அப்புறம் 5வது வந்து கொஞ்சம் நமக்கு இன்னும் நெருங்கி இருக்கிறவங்க மீமாம்சா. வேதத்தில் பூர்வ மீமாம்சா இல்லைன்னா. அப்புறம் கடைசியில் நம்ம இருக்கிறோம் வேதாந்தம். ஓகே, இப்போ 12ல் எது சத்தியம் எது ஃபைனல்னா வேதாந்தம் தான் அப்படின்னு எனக்கு முதல்ல கன்விக்ஷன் இருக்கணும் இல்லையோ. ஆமாம், எங்கள் பார்ட்டிக்கு நான் ஓட்டு போடாமல் இன்னொரு பார்ட்டிக்கு போடுவேன் அப்படி இல்லை. இங்கே பார்ட்டியே கிடையாது. அபிப்பிராயங்கள் இல்லை. அதுக்கு தான் அந்த 3வது அத்தியாயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். வரும் இன்னும் விஷயங்கள். சரி, இப்படி 4 பேர் இத்தனை பேர் அட்டாக் பண்ணுறாங்க அத்வைத ஃபிலாசபின்னு பல வகையாக கேட்டு ஓகே. இவங்களை எல்லாரும் நம்ம எதிர்க்கணும். என்ன சார் அவங்களெல்லாம் எதிர்க்கிட்டு நம்ம சாதிக்க போகிறது என்னன்னா, அவங்க எங்கோ இல்லை, உன்னை மனசில் தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருக்கலாம், நொடிஞ்சு இருக்கலாம், ஒடிஞ்சு இருக்கலாம். அவன் வந்துடுவான் எப்போ அது கன் எடுத்துக்கிட்டு டெரரிஸ்ட் மாதிரி பங்கரில் நம்பி. அதனால ஜாக்கிரதை இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பரவாயில்ல. இவங்களை நம்ம எப்படி எதிர்க்க போகிறோம்னு சொன்னால் 2 பத்ததி வேதாந்தம். ஓகே, தயாராக இருக்கிறோம் நம்ம அவங்கள எதிர்க்கிறதுக்கு. ஒன்று வந்து டிஃபெண்டிங் பண்ணுற மெத்தடு. டிஃபெண்டிங் பண்ணுறதுன்னு அர்த்தம் பிளாக் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால தான் பங்கரில் உட்காருவானே, அப்புறம் மண் பேக்கெல்லாம் வச்சுக்குவானே. ஓகே,
டிஃபெண்ட் பண்ணுற பద్ధதி. இன்னொன்று வந்து அஃபெண்டிங் பண்ணுறது. அஃபெண்டிங்கன்னா அவன் சைலன்ஸ் பண்ணுறது, அவன் வாய் மூடுற வைக்கிறது. அவனு வச்சு அவனு சொல்கிறது வச்சு அவன் வாய் மூடி வைக்கணும். அவனு சொல்கிறதுல என்ன ஃப்ளா இருக்குன்னு பேசுவோம். எப்படி நம்மளும் லாஜிக் உபயோகப்படுத்துவோம், ஆனால் ஸ்ருதி நமக்கு பின்னாடி பெரிய அஸ்திரமாக இருக்கும். அதனால் ஸ்ருத்தினே ஒத்துக்காதவன்கிட்ட அசல் நம்ம பெட்டர் நமஸ்காரம். பட் எனிஹோ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இதெல்லாம் நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டே இத்தனை வேஷம் போட்டுக்கலாம். அதனால தான். இல்லைன்னா எதுக்கு சார் இவ்வளோ இப்போ 100 ஸ்லோகம் படிக்கணுமா அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இது அஃபெண்டிங் டிஃபெண்டிங் இதெல்லாம் ஒரு 50 ஸ்லோகங்கள் தான். அதனால் பொறுத்துக்கணும். சரியா? இதெல்லாம் பேசி கேட்டதுக்கப்புறம் அசல் நம்ம மாண்டுக்கம் படிக்கிறோன்னு மறந்து போவீங்க. அதனால கடைசியில் திரும்பி கௌடபாதர் வந்து அசல் எதுக்கு இது தொடங்கிட்டோம், என்ன விஷயம், அந்த அளவுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வருமா? சில வாட்டி நம்மளே நம்ம மறந்து போயிடும் இல்லையா? 3 மாதம் முன்னாடி 3 அத்தியாயங்கள் படித்து கடைசியில் அசல் எதுக்கு படிக்கிறோம், இதெல்லாம் என்னாச்சு? அப்புறம் 7வது மந்திரமே மறந்து போயிடும். நான் அந்த பிரக்ன பகிஷ் பிரக்ன, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஆகிடுவானே. அப்புறம் திரும்பி அவர் அதனால் கடைசியில் ஒரு 50 திரும்பி அத்வைதம். அதனால் ஒரு 50 ஸ்லோகங்களை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கேட்கணும். சரியா? அப்புறம் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறது அஃபெண்ட் பண்ணுறது அவங்களுடைய லாஜிக் தானே. தர்க்கம்னா லாஜிக். அவங்க லாஜிக்லேயே நிறைய லாஜிக்கல் ஃபேலசிஸ், அந்த லாஜிக்கிலே தப்பு இருக்குன்னேது நம்ம அவ்வளோ தெளிவாக கவனித்து அவனுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை சொல்லி அதனால் நம்ம அத்வைத்தத்தின்னு சொல்லி அவனை மாற்றலை. நீ பேசுகிறதே நீ லாஜிக், நானும் லாஜிக் தான் பேசுவேன். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அவங்க இந்த கனவு பற்றி அதெல்லாம் பேசும்போது அவனை கொண்டு வந்த கேள்விகள் அங்கே ஒரு 25 லிஸ்ட்டு கொடுத்தாரு. 25 அபிப்பிராயங்கள், கிட்டத்தட்ட 27 பார்த்தோம். அபிப்பிராயங்கள் பலதெல்லாம். எது பற்றி? சிருஷ்டி பற்றிங்க. என்ன அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் வருது. அப்போது இங்கே கவனிச்சுக்கணும். வேதாந்தம் இஸ் நாட் எ லாஜிக், வேதாந்தம் இஸ் நாட் எ illogic. It is not a logic or it is not illogic. It is translogic. It transcends the logic. புரியுறதா? பியாண்ட் த லாஜிக். அதனால் இந்த லாஜிக்கு இல்லாஜிக்கலு லாஜிக்கலு இல்லை, இட் இஸ் ஏ லாஜிக்கல். சின்மயானந்த சுவாமி சொல்லும்போது லாஜிக் ஆர் இல்லாஜிக், பட் வேதாந்த இஸ் ஏ லாஜிக்கல் அப்படிப்பார். டிரான்ஸ்லாஜிக். அதனால் வேதாந்தம் நீட் நாட் டு பி ஐதர் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு. நோ நீட். ப்ரூவ் டிஸ்ப்ரூவ் எப்போ 2 இருந்தேன்னு பேசினாதானே. அசல் நாங்கள் 2க்கே வரலையே. நீ உனக்கு தான் ப்ராப்ளம் இஸ் வித் யூ. பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீ ஏதோ வந்த அப்புறம் உனக்கு எங்களை கொஞ்சம் எதுக்கு விட்டுடும்னு உனக்கு இருக்க, தொந்தரவு பண்ணணும். இவங்க ரொம்ப நிம்மதியாக சும்மா இருக்காங்களா அப்படின்னு. அதனால் அவனுக்கு பொறுத்துக்காது. இது எப்படின்னு சொன்னால் ப்ரொசீஜர் எப்படி போகும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள். இப்போது கண்ணு வந்து பிரமாணம், நமக்கு 5 இந்திரியங்கள் பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணத்து கண்ணு. இப்போ கண்ணுடைய கெப்பாசிட்டி, அதோடைய ரேஞ்ச் என்ன? ரூபத்தினே வர்ணத்தினே, ஓகே, கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் கண்ணு தெரிஞ்சுக்கும். இப்போது கண்ணுடைய ரேஞ்சாக இருக்கிற அந்த பிரமாணமாக இருக்கிற ரூப வர்ணங்களை
சப்போஸ் வந்து காது வந்து இல்லை இல்லை கண்ணு நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு அதுக்கு அசல் என்ட்ரியே இல்லாத நுடைய முடியாத ரேஞ்சுக்கு உள்ள வந்து கண்ணு நீ பார்க்குறது தப்பன்னு காது சொல்ல முடியுமா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரியணும். తర్కం అనేది కూడా ఇట్ ఈస్ ఎ డిఫరెంట్ ఫీల్డ్ ఆఫ్ ప్రమాణం. வேதாந்தம் இஸ் எ டிஃபரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் பிரமாணம். நீ அது கொண்டு வந்து இங்கே இது அடிக்கணுமன்ற இம்பாசிபிள் மை டியர். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அடி ஏதோ இப்படி தான். சரி, ஒருவேளை சந்தேகம் வந்துச்சு, ஏது கண்ணு செய்ய வேண்டிய வேலையில் சந்தேகம் வந்துச்சுன்னு என்ன பண்ணணும்? கண்ணே உபயோகப்படுத்திட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்க்கணும். டைமு சரியாக தெரியல, அப்போது கொஞ்சம் தூரம் வச்சுப்பார், இங்கிட்ட வச்சுப்பார், கண்ணாடி சரி பண்ணிப்பார், கண்ணாடி மாற்றிப்பார். இல்லை இன்னொருத்தன்னு அவனுக்கு கண்ணால் பார்க்க சொல்லுங்கள். ஏய் நீ காதால் பார்க்குற, எனக்கு கண்ணு சரியாக தெரியலன்னு கேட்பியா? ஹவ் ஃபூலிஷ் இட் இஸ். எக்ஸாக்ட்லி சேம் வே அந்த பிரமாணம் தர்க்கம் is a different field of pramanam. Vedantam is a different level and field of pramanam. நீ வந்து அது வச்சுக்கிட்டு வந்து இங்கே பேசினவன்னா மீனிங்லெஸ். நாங்கள் என்ன பண்ண சிரிக்கணும் ஒன்று பார்த்தேன் முதல் விஷயம். ஸோ அதனால் காதுக்கு காது தான், கண்ணுக்கு கண்ணு தான் பிரமாணமாக உபயோகப்படுத்தும் போதும் நீங்கள் வந்து ஷட் பிரமாணங்களை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் அதில் தர்க்கம் இல்லையே. பிரத்யக்ஷ அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலப்தி இதெல்லாம் சொல்லும்போது கடைசியில் வந்து சப்த பிரமாணம் சொல்லுவோம், அங்கே தர்க்கம் இல்லையே, லாஜிக்கு. அப்போது அதில் கூட அந்த 5 பிரமாணங்கள் எப்படி அதெல்லாமே எகெயின் ஒர்க் ஆகாது, ஃபுல்லாக ரூல் அவுட் பண்ணிட்டோம். எந்த முக்கியமாக இந்த விஷயத்தில் சத்தியம் பிரம்மன் விஷயத்தில். ஏன்னா இங்கே சப்ஜெக்டே தான் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டே தான் சப்ஜெக்ட்னால, புரியுறதா? அதனால ஸோ இப்படி வேதாந்தம் வந்து cannot come under the either proving or disproving through logic. ஸோ லாஜிக்கலுக்கு வராது, இல்லாஜிக்கல் அந்த ஸ்கேனரில் அதுக்கு வரவே வராது, ஸ்க்ரூட்டினியில் வராது. ஓகே. அப்புறம் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் எப்போதும் உங்களுக்கு ஒருத்தனை வந்து உன்னை வெயிட்டு எவ்வளோ நான் மெஷர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீட்டர் ஸ்கேலு கொண்டுவான். மீட்டர் ஸ்கேலு கொண்டு வந்து உன்னோட வெயிட்டு, அரே வெயிட் எப்படி நான் மீட்டர் ஸ்கேலு வச்சு நீ மெஷர் பண்ணுவேன்? அதே மாதிரி தான் லாஜிக்கு தர்க்கம் வச்சு இந்த வேதாந்த பிரமாணமாக இருக்கிற சத்தியம் அது வேத பிரமாணம், சப்த பிரமாணம்தான், ஸ்ருதி தான் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணி அது ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் இதெல்லாம் விஷயங்கள் வரும் உள்ள. இந்த அத்தியாயத்துக்கு வந்து அலாத சாந்தி பிரகடனம்னு பேர் கொடுத்தாரு. அது கூட அவரே விவரிப்பார், ரொம்ப இப்போ பேச வேண்டியதில்லை. அலாத்தமன்னு சொன்னால் ஃபயர் ஸ்டிக்கு, ஒரு தீ குச்சி, தீ கட்டி சொல்லுவீங்களா? பூர்வ காலத்தில் அது நம்ம மேட்ச்ஸ்டிக் மாதிரி. அது வந்து சாயங்காலம் இருட்டாகி போச்சுன்னா அந்த கோவில்களுக்குள்ள ராஜா கோட்டை ஒரு நல்ல குச்சி இருக்கும் கட்டை, மேலே நிறைய துணி கட்டி எண்ணெயில் டிப் பண்ணி இருக்கும், நிறைய ஊற வச்சு தீபந்தம். அது தெலுங்குல காகடா. ஓகே. அது எலெக்ஷனில் கூட யாருக்கோ கொடுத்தாங்களே ஒரு சிம்பிளை நீ கொடுப்பாங்க, அப்படி நிறைய இந்த புரட்சி அது அப்படின்னு சொன்ன விப்ளவன்னு சொன்னால் அப்படி ஒன்று கையில் பிடிச்சிக்கிட்டு ஒலிம்பிக் டார்ச் மாதிரி அது அலாத்தம்னு அதுதான். அது ஏன் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, அது எவ்வளோ பொருத்தமாக இங்கே இருக்கும் நமக்கு. அது சாந்தி என்ன இதெல்லாம் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால் அது இப்போ நான் விவரிக்கல. பட் அலாத்தம்னா அர்த்தம் அது மட்டும், அலாத்த சாந்தி. ஓகே.
அப்புறம் முதல் காரிக்கை ஜஸ்ட் ஆரம்பிப்போம். இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ज्ञानेनाकाशकल्पेन धर्मान्यो गगनोपमान् ज्ञेया भिन्नेन सम्बुद्धः तं वन्दे द्विपदाम्बरम्. கௌடபாதர் இவ்வளோ அத்வைத்தம் பேசிட்டு இருக்கிற ஆச்சாரியர் இங்கே 3 நமஸ்காரம் பண்ணுறாரு. இந்த அத்தியாயம் நான் ஒழுங்காக ஏது இது எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு புரியிற மாதிரி இது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பகவான் பிரார்த்திக்கிறார். இப்போவே ஒரு சந்தேகம் கொஸ்டின் வரும், கன்ஃபியூஸ். அத்வைத ஆச்சாரியர் ஏகமேவான்னு சொல்கிறவர் திரும்பி அவர் என்ன ப்ரேயர் பண்ணுவார், யாருக்கு பண்ணுவார்ன்னு கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. வியாபகாரிக லெவலில் அது வேணும். அதனால தான் சங்கராச்சாரியர் கூட நிறைய விஷயங்களை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் கூட ஒரு மங்களாச்சரண ஸ்லோகம் எழுதுவார். அது வேதாந்தமாகவே இருக்கும். வேதாந்த ஆச்சாரியர்கள் எழுதுகிற மங்களாச்சரண ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பிரெயின் வேணும். அப்படிப்பட்ட இங்கே ஒரு 2 ஸ்லோகங்கள் வரப்போகிறது இப்போது காரிக்கைகள். முதல் காரிக்கை 2. முதல் காரிக்கையில் எதுக்கு மங்களாச்சரணம், பொதுவாக பிரார்த்தனை எதுக்கு பண்ணுறோம், எந்த தடங்களும் வரக்கூடாது. இந்த படிக்கிற அத்தியனம் முடிக்கிற வரைக்கும் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாமதே எல்லா உபனிஷத்து ஒரு சாந்தி மந்திரம்னு பிரார்த்தனை தானே அது. ஆனால் சாதாரணமாக சொல்கிற பிரார்த்தனைக்கு பதிலாக குருவாயூரப்பனே சுவாமி காப்பாற்று பயமா இருக்குது அப்படி சொல்கிற பிரார்த்தனைக்கு பதிலாக பத்ரம் கர்ணே ஸ்ருணுயாமதேவா நீங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இவர் இந்த பிரதிபந்தங்கள் எதையும் வரக்கூடாது, ஒழுங்காக ஏதி முடிக்கணும்னு அவர் கமிட்மெண்ட் அது. அதனால் அத்வைத்தனால் வியாபகாரத்தில் பிரார்த்தனை பண்ணலாம், நம்மளும் பண்ணுறோம். ஏன் விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் சொல்கிறதுல என்ன தப்பு, சுவாமினை பற்றி 4 பாடின என்ன தப்பு, ஸ்ரீராம் ஜெயராமன் பாடின என்ன தப்பு, பாடு, தப்புன்னு இல்லை, நல்லது தான். அப்படின்னா கன்ஃபியூஷன் ஒன்றும் வேண்டாம். வியாபகாரிக லெவலில் தட் இஸ் ஓகே. பாரமார்த்திக லெவலில் நிர்நமஸ்காரக நிஸ்துதி நிருதி பஞ்சகத்தில் அதெல்லாம் வரும். அம்மா ஏறி கொடுத்தாங்க பார்க்குறோம். அப்புறம் நோ நமஸ்காரம், நோ பிளெஸ்ஸிங், நோ நமஸ்காரம், நோ நத்திங். யாருன்னு நமஸ்காரம் பண்ணுறது, யாருன்னு பிளெஸ் பண்ணுறது, எப்போ அதே அந்த நிலை வேறு, அது பாரமார்த்திக நிலை. அப்படின்னு சொல்லிட்டு குருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டான்னு நிற்கக்கூடாது. சரி, இங்கே முதல் இந்த காரிக்கையில் ஆதிகுரு நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்பராசர அந்த லிஸ்ட்டு வருதே, அந்த ஆதிகுரு நாராயண பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. சரியா? அப்புறம் 2வது காரிக்கையில் அந்த பிரம்ம வித்யாதேவிக்கே பிரம்ம ஞானத்துக்கே நமஸ்காரம் பண்ணி பாராட்டுறாரு. இது கொஞ்சம் அர்த்தம் பார்ப்போம் 2 நிமிஷம். என்ன, வந்தே நான் நமஸ்கரிக்கேன் யாருக்கு, தம் த்விபதாம்பரம் அந்த சிறந்த 2 காலு மேலே நிற்கிறவர். இது என்ன சார் த்விபதாமன்னா 2 காலுன்னா பொதுவாக மனிதனை, காக்கா கூட 2 கால் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா மனிதன் போல் இருந்து அவதாரம் எடுத்துட்டு அப்படி விராட் புருஷனாக நிற்கிற த்விபதாம் வரம், அதில் சிரேஷ்டன். அந்த த்விபதாம் అనేది சொல்லும்போது புருஷோத்தமன். புருஷோத்தமன்னா விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர், இல்லை நாராயணருக்கு இன்னொரு பேர். அதனால தான் புருஷோத்தம விபாக யோகம் அத்தியாயம் நமக்கு. ஸோ அதனால் தம் த்விபதாம்பரமன் அந்த புருஷோத்தமனான பகவான் சமஷ்டி விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு வந்தே நமஸ்காரம் பண்ணுறேன். யார் அவர் என்ன, யஹ சம்புத்தா, யாருக்கு எல்லாமே தெரியுமோ,
யாருக்கு? எல்லாமே தெரியும். சர்வக்ஞः. இங்கே சம்புத்தः. என்ன தெரியும் அவருக்கு? என்ன இது கிராமட்டிக்கலாக சொன்னாலும் வேறு விதமாக சொன்னால் கூட இந்த ரொம்ப ஆழமாக போகல. என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகம் இது. அவர் அப்படிப்பட்டார் கம்போஸ். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு அப்புறம் மீனிங் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் வேதாந்த அர்த்தம் சம்புத்தா என்ன தெரியுமா? ககனோபமான் தர்மான். இது எல்லாத்துக்கும் நீங்கள் கிராமட்டிக்கலாக போய் பார்த்தா வேறு வேறு அர்த்தம் எல்லாம் வரும். என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆகாயம் போல் இருக்கிற இந்த ஜீவர்கள் எல்லாத்திനും பற்றி யாருக்கு தெரியுமோ அது என்ன? ஜீவன் ஆகாயம் போல். அதான் மாதிரி வேதம் ஆகாயம் போல். ஓகே, அதனால் அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனுக்கு பண்ணுறார். சரியா? அப்புறம் அப்படின்னு அர்த்தம் என்ன? சம்புத்தகன்னா அந்த ஆதிகுரு, அவர் குருன்னு சொல்லலைன்னா அவரும் ஞானியாக இருந்திருக்கணும். ஞானம் இல்லாமல் எப்படி குருன்னு சொல்ல முடியும்? அப்புறம் ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஞானம் இருக்கணும்? என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞானம் இருக்கணும். அதானே க்ரக்ஸ். ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞானம். அதனால் ஆனால் அது பகவான் ஆதிகுரு கூட அப்படிப்பட்ட ஞானம் இருக்குன்னு சொல்லும்போது அவர் ஆங்கிளில் என்ன சொல்லுவார்? நம்ம ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் இருக்கணும் எனக்கு. ஆனால் அது பரமாத்மா சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லணும்? பரமாத்மான நானே ஜீவாத்மனாவும் இருக்கேன். பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கிய ஞானம் அவர் ரிவர்ஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா அவர் பரமாத்மா இல்லையா? அதனால் அவர் ஞானஸ்வரூபம். ஓகே, ஜீவா ஞானஸ்வரூபந்தான். அப்போ அவர் சொல்லும்போது நான் பரமாத்மா, ஆனால் ஜீவாத்மனாவும் கூட நான் தான் இருக்கேன், வித்தியாசம் இல்லை. அப்புறம் இந்த ககனோபமம் தர்மான மறுபடியும் அது மட்டும் பத்தாதனே ஆகாசகல்பேன ஞானேன. அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் இந்த ஞானம்? பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கிய ஞானம். அந்த ஞானம் கூட ஆகாயம் போல் இருக்கிற ஞானமாவான். இது என்ன சார் ஆகாயம் போல் இருக்கிற ஞானம்? அப்புறம் ககனோபமான் தர்மான், ஆகாயம் போல் இருக்கிற ஜீவர்கள் சொல்கிற கன்க்ளூஷன் அது. அப்புறம் சொல்லி க்னேய அபின்னேனா. க்னேய அபின்னேனா இங்கே அந்த பதங்கள் எல்லாம் விட்டுடுங்க. இங்கே சப்ஜெக்ட் வந்து பரமாத்மா, ஆப்ஜெக்ட் வந்து ஜீவாத்மா. பரமாத்மா ஆல்சோ இஸ் ஏ மாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஆகாயம் போல். ஓகே, ஒரே கான்ஷியஸ்னஸ். Jivatma also is the consciousness. Subject also is consciousness, Chaitanyam. Jivatma also is Chaitanyam. Chaitanya Paramatma, Chaitanyamana Jivatmanne, Chaitanyamana instrument மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரம்மா. புரிஞ்சிருக்காது. போதும், இங்கே நிறுத்திட்டு அடுத்த வாரம் இது அசல் ரொம்ப அழகான அது அர்த்தத்தோடு இருக்காது. ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிவிஷன் இல்லை, திரிபுட்டி இல்லாதது கொண்டு வராரு சும்மா ஆரம்ப பிரார்த்தனா ஸ்லோகத்தில். கான்டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு அது ஒன்று போதும், அப்படிப்பட்ட ஸ்லோகம் அது. மேலும் அடுத்த வாரம் நான் விவரிப்பு அடுத்த வகுப்பில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.